சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. As one whom his mother comforted, so will I comfort you, and ye shall become comforted in Jerusalem. Isaiah 66:13. ఒకని తల్లి వానిని ఆదరించున్నట్లు నేను మిమ్మును ఆదరించెదను, యెరూషలేములోనే మీరు ఆదరింపబడిదరు. యెషయా గ్రంథం 66వ అధ్యాయం 13వ వాక్యం. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13. அன்பின் தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் தேவன் தேற்றளவாளனாய் கடந்து வந்திருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்தபோது அவர்களை அழைத்து வந்தது மட்டுமல்ல, பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு பாதுகாத்ததைப் போல நம்மை பாதுகாக்கத்தக்கதாக இந்த நாளிலே நம் வாழ்க்கையில் தேவன் கடந்து வந்திருக்கிறார். நிச்சயமாய் தேற்றளவாளன் சகல காரியத்திலும் உங்களை தேற்றி நடத்தப் போகின்றார். அவருக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுத்து, எங்களை தேற்றுகின்றவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.